ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் பதங்கள் 37-38 37ஆம் பதம் தீக்ஷானுஜன் மோபசத சிரோதரம் துவம் பிராயணி யோதயனீய தம்ஷ்ட ஜிஹ்வா பிரவர்க்கியஸ் தவ சீர்ஷகம் கிரதோ சத்யம் சதயோசவோ ஹிதே. மொழிபெயர்ப்பு. மேலும் ஓ பகவானே, மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வரும் உமது தோற்றமானது பல்வேறு தீட்சைகளின் விருப்பத்திற்கானதே ஆகும். உமது கழுத்தோ 3 விருப்பங்களின் இடமாக உள்ளது. உமது தந்தங்களோ தீட்சையின் பயனாகவும் அனைத்து ஆசைகளின் முடிவாகவும் இருக்கின்றன. உமது நாபோ தீட்சைகளின் முன்னைய வினைகளாகும். உமது சிரமோ வேள்வியில்லாத நெருப்பாகவும் வழிபாட்டு நெருப்பாகவும் விளங்குகிறது. உமது உயிர் சக்திகளோ அனைத்து ஆசைகளின் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றன. 38ஆம் பதம் சோமஸ்துரேத சவணானி அவஸ்தித சம்ஸ்தா விபேதாஸ்தவ தேவதாதவ சத்ராணி சர்வாணி சரீரசந்திஸ் துவம் சர்வயஜ்ஞ கிரதுர் இஷ்டிபந்தனக. மொழிபெயர்ப்பு. பகவானே, உமது சுக்கிலம் சோமயஜ்ஞம் என்று அழைக்கப்படுகிறது. உமது வளர்ச்சி அதிகாலையில் செய்யப்படும் சமயச் சடங்குகளாகும். உமது தோளும் தொடு உணர்ச்சிகளும் அக்னிஷ்டோம வேள்வியின் 7 பொருட்களாகும். உமது உடல் இணைப்புக்கள் எல்லாம் 12 நாட்களில் செய்யப்படும் பல்வேறு வேள்விகளின் அடையாளங்களாகும். ஆகையினால் நீரே சோம அசோம போன்ற அனைத்து வேள்விகளுக்கும் உட்பொருளாக விளங்குகிறீர். மேலும் நீர் வேள்விகளினால் மட்டுமே கட்டுப்படக்கூடியவரும் ஆவீர். பொருளுரை. வேதச் சடங்குகளை பின்பற்றுபவர்களினால் 7 வகையான வழக்கமான வேள்விகள் செய்யப்படுகின்றன. அவை அக்னிஷ்டோமம், அத்யக்னிஷ்டோமம், யுக்தம், ஷோடக்ஷி, வாஜ்பேயம், அதிராத்திரம், ஆப்தோரியமாம் என்றழைக்கப்படுகின்றன. இவ்வேள்விகளை தொடர்ந்து செய்பவர் பகவானுடன் இருப்பர் என்பது கருத்தாகும். ஆயினும் ஒருவர் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் பகவானுடன் தொடர்பு கொள்கிறார் என்றால் அவர் எல்லா வகையான வேள்விகளையும் செய்தவர் என்று புரிந்து கொள்ளப்படும். ஹரே கிருஷ்ணா.